வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற வித்தியாசமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ட்ரிப் மாதிரி வராங்க. அப்படி வந்த இடத்துல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மூணாவதா ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குது, ஒய்ஃப் சொல்ல நினைச்சதா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதை தாண்டியா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கௌரின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுமே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பீச் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு சைடுல இருந்து சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். சரி தற்கொலை பண்ணிக்கலாம் இவங்க போகும்போது திடீர்னு காலு ஸ்லிப் ஆன மாதிரி பொத்துனி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க தடுமாறிட்டு இருக்கும் போது இவங்க கையில ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா கோல்ஃப் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த பால் தான் இருக்கு. அந்த பாலை பார்த்தோன்னா சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவு போல. இப்போ ஒரு அக்கா கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவை திறக்கிறதுக்காக வந்தவங்க இருக்காங்கல்ல, உடனே உள்ள வந்துடாதீங்க, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த அக்கா ஏத்துக்கிறாங்க. இவங்க அம்மா கிட்ட சொல்லி தான் இந்த அக்கா வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க போல. ஏன் பாப்பா ரூம்லயே இருக்கன்னும் போது நான் ரூம்லயே தான் இருப்பேன், நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க, நீங்களே தான் எல்லா வேலையும் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த லேடியும் வேலையை பாக்குறாங்க. எதுக்காக அந்த லேடியை பக்கத்துல கூட விட மாட்டாங்கன்றது தெரியல. இப்ப கௌரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த அக்கா இருக்காங்கல்ல, பாப்பா ஒரு உதவி மட்டும் பண்றியா, என் கை முழுக்க மாவா இருக்குமா, அந்த இடத்துல அடுப்புல ஒரே ஒரு விஷயத்தை ஆன் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பண்றன்ற மாதிரி கௌரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது ஏடாகடமா இவங்க கையில இருக்க கத்தி இருக்குல்ல, அந்த வேலைக்காரங்களோட கழுத்துல போய் பட்டுருது. அந்த வேலைக்காரங்க அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கௌரி உள்ளுக்குள்ளதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லக்கா என்னாலாம் பண்ண முடியாது, நீங்க கையை கழுவிட்டு அந்த வேலையை பொறுமையா கூட பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த அக்காவும் கையெல்லாம் கழுவிட்டு அந்த வேலையை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்ச அக்கா இருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப விளையாடிட்டு இருக்க பசங்க பாலை மேல அடிச்சிடுறாங்க போல. அக்கா பாலை தூக்கி போடுங்கக்கா, லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி தூக்கி போடலான்னு இவங்க பாலை தூக்கி போடுறாங்க. கீழே இருக்க ஒரு பையன் பிடிக்கிறதுக்காக அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா அங்க வர வண்டியில இடிச்சு இறந்து போயிடுறான். இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாலை எடுத்துட்டு வாசல் கிட்ட வந்துடுறாங்க. கதவை திறந்து பாலை வச்சுட்டு கதவை சாத்திடுறாங்க. எதனாலன்னு தெரியல, இவங்களால மத்தவங்க இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு இவங்க பயப்படுறாங்க போல. பொண்ணு அப்செட்டா இருக்கிறது அம்மாக்கு தெரியுது. அடிக்கடி கால் பண்ணி நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட அக்கா வந்திருக்காங்க. இவங்க அக்காவோட பேரு ரஞ்சினி அப்படின்றது. ஆக்சுவலா அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த துறவியா போவாங்கல்ல, அந்த மாதிரி போனவங்களா இருப்பாங்க. இப்ப எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. என் பக்கத்துல வரக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி நான் தள்ளியே இருக்கன்ற மாதிரி ரஞ்சினி தள்ளி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கௌரியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு. 4 மாசம் தான் கல்யாணம் ஆகியே ஆகுது போல. அந்த 4 மாசத்துலயே ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. கடைசியா ட்ரிப்புக்கு போய் ஹஸ்பண்டை இழந்திருக்க, அப்பத்துல இருந்து இப்படி இருக்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னதான் பிரச்சனை, அக்கா கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ அக்காவா என் கூட இருந்து என்ன சப்போர்ட் பண்ணிருக்க, இப்ப மட்டும் வந்திருக்கன்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. அதான் இப்ப வந்திருக்கேன்ல, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அக்கா ரஞ்சினி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் அவனாலாம் சாவல, ஆக்சிடென்ட்லாம் சாவல, என்னால் தான் செத்து போனான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, அவன் இறந்து போனது ஆக்சிடென்ட், உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இல்லக்கா சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஓ பட்டர்ஃப்ளைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்களோட பேரு கௌரின்னு சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்ட் பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுது போல. இந்த 4 மாசமா அர்ஜுன் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. கல்யாண சமயத்திலேயே வேலை போயிருக்கோம், இப்போ வரைக்கும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாரு போல. இவங்களுமே இவங்களோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் இவரை கூட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல சகாயம்னு ஒருத்தர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வந்தோடனே குழந்தைங்களாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி சகாயமும் சொல்றாரு. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா கூட வந்த அர்ஜுன் இருக்கார்ல, குழந்தைங்களாம் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என் குழந்தைங்கன்னு சொல்றது மனுஷங்க கிடையாது, பட்டாம்பூச்சுங்க, எனக்கு பட்டாம்பூச்சுனா ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்துல வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் கிட்ட இவரும் சொல்றாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கம்பெனில பிளாக் மார்க் ஏற்பட்டது போல. ஏதாவது வேற வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இங்க சிக்னல் சுத்தமா வரல, எங்க போனா சிக்னல் கிடைக்கும்னு கேக்குறாரு. இந்த இடத்துக்கு போ, கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அந்த இடத்துக்கு போய் ஏதாவது வேலைக்கான ஆஃபர் வந்திருக்கான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு.
இந்த கௌரி ஹஸ்பண்ட கூட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கௌரிக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு போல, ஒரு நபர் கூட நெருக்கமாலாம் இருந்திருப்பாங்க. அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த நபர் ஹஸ்பண்ட் கூட படிச்சவரா இருப்பாரு. அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாதான் நம்ம கில்ட் போகும், ஹஸ்பண்ட் கூட சகஜமா நம்ம இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே நடக்கலன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இப்ப கூட எனக்கு மெயிலே வரல, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அர்ஜுன் எப்ப பாரு அதை பத்தியே பேசிட்டு இருக்காத, கிடைக்கிறப்ப கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட, எனக்கு தான் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை இல்லைன்னா எல்லாருமே எப்படி பாப்பாங்க தெரியும்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சண்டை போடுறாரு. அது பெருசா சண்டை போடாம சின்னதா சண்டை போடுறாரு. இப்ப சகாயத்துக்கிட்ட பேசுறதுக்காக வராரு. சகாயமோ ஒன்னு குட்டி போடுற மாதிரி இருக்கு, குட்டி போட்டனும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்றாரு. இந்த வேலை இல்லாத டென்ஷனால் தான் ரொமான்ஸே நடக்கல, இந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிரணும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா ஒய்ஃபுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு, ஒரு கில்ட் இருக்குல்ல, அதனால அன்ஈஸியா ஃபீல் பண்ணி சட்டுன்னு விலகி போக வைக்கிறாங்க. என்ன விலகிட்டு அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. சாரின்னு சொல்றாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருப்பாரு. இதுக்கே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அர்ஜுன் உன் மேல எந்த தப்பும் இல்ல, இப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால தான் தடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கௌரி ஏதோ ஒரு புக்கை தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சகாயம் கவனிக்கிறாரு. கடைசி டைம் வரும்போது இந்த புக்கை விட்டுட்டு போயிட்டீங்க, இதை தான் தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி புக்கை தராரு. இவங்க சட்டுன்னு அந்த புக்கை வாங்குறாங்க. இந்த இடத்துல பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் இருந்ததுல, அவர் பேரு சூர்யா அப்படின்றது. அவர் கடைசி வாட்டி ஒன்னா இருக்கும் போது இந்த புக்கை தந்திருப்பாரு. தேங்க்யூன்ற மாதிரி எழுதி தான் தந்திருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சோ இதுலயே நம்ம ஹஸ்பண்டுக்கு லெட்டர் மாதிரி எழுதுனா என்னன்னு யோசிக்கிறாங்க. கடைசியில வெள்ளை பேப்பர் இருக்கும்ல, அதுல எழுதலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது உன் ஃப்ரெண்டு கூட நான் தெரியாம ஒன்னா இருந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ள கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் செம்ம போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பசில் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பசிலை எடுத்துட்டு உட்கார்றாரு. சுத்தமா இவரால ஜாயின் பண்ண முடியல. சரி கோல்ஃப் விளையாண்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு பால் இருக்கு, பேட்டும் இருக்கு. இவர் வீட்டுக்குள்ளேயே பிராக்டிஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை கூட இவரால கரெக்டா அடிக்க முடியல. கௌரி எனக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. கௌரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் கார் எடுத்துட்டு சும்மா சுத்தி பார்க்கலான்ற மாதிரி கிளம்புறாரு. அப்படி போனவர் கொஞ்ச நேரத்துல திரும்பி வராரு. வரவர் தனியா வரல, அவரோட ஃப்ரெண்ட வழியில பாத்துருக்காரு போல. ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போகும்போது தான் பாத்துருக்காரு போல. கையோட இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்ட பாக்குற கௌரிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யான்ற ஒரு நபர் கூட ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த சூர்யா தான் வந்திருக்காரு. எப்படி எதர்ச்சியா மீட் பண்ணாங்கன்றத பத்தி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஹஸ்பண்ட் சூர்யாவை வேற கூட்டு வந்திருக்காரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசா சூர்யாவை பார்த்து பேசாம ரூம்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ஐயோ இவன் வேற வந்துட்டானே, இப்ப எப்படி நம்ம சொல்றது, ஒருவேளை சூர்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சூர்யாவும் அர்ஜுன் கிட்ட பேசுறாரு. ஓஹோ நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணியா, இவ்வளவு நம்ம காலேஜ்ல தானே படிச்சான்னு கேட்கும் போது, ஆமா நம்ம ஜூனியரா இருந்தா, எனக்கு அந்த டைம் தெரியாது, அலையன்ஸ் மூலியமா கல்யாணம் ஆகும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இப்ப அர்ஜுன் கிட்ட கேஷுவலா இந்த சூர்யா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் சூர்யா உங்களுக்கு தந்த புக்கை பாக்குறாரு. அந்த புக்ல தேங்க்யூன்னு எழுதி தந்தார்ல, அந்த விஷயம் இருக்கு. இதை தாண்டி பின்னாடி ஏதோ எழுதி இருக்காங்கன்றதும் இவருக்கு தெரிய வருது. அதை பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவங்களுமே புக்கை தாங்கன்ற மாதிரி கையில இருந்து புக்கை வாங்கிடுறாங்க. இவர்கிட்ட பேச விரும்பாம இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அர்ஜுன் தான் மேற்கொண்டு பேசிட்டு இருக்காரு. இந்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டு டிஸ்கண்டினியூ ஆனவரா இருப்பாரு. இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு அர்ஜுன் சாதாரணமா கேட்கிறாரு. ஆனா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்ப பிசினஸ் மேனா மாறி இருக்காரு போல. அதை பத்தி எல்லாம் கெத்தா சொல்லிட்டு இருக்காரு. இது பிசினஸ் மேனா மாறிட்டானா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் ஷாக் ஆகுறாரு. பேசாம இவன் கூடயே நம்ம டீல் பேசினா என்ன, அதாவது இவனை வச்சே நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு நீ இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கௌரி பாக்குறாங்க. கௌரிக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நம்ம ரெண்டு பேர் தனியா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ எதுக்காக அவனை வீட்டுக்கு கூட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இல்ல அவன் பிசினஸ் மேனா இருக்கானா, அவன் மூலியமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல என் அப்பாவே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி கௌரி சொல்றாங்க. உன் அப்பா கிட்ட ஹெல்ப் வாங்குறத விட இவன் கிட்ட ஹெல்ப் வாங்குறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்கிறாரு. என்னால முடியாது, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும், அவனை போக சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. இப்ப சகாயம் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தங்குறதுக்காக இடத்த காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது சகாயம் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஊருக்குள்ள சோடா புட்டி பாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, குறியெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, அவங்கள பாக்குறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க, நீங்களும் அப்படிதான் வந்தீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஆமா உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி சகாயத்தை பார்த்து கேட்கிறாரு.
எனக்குமே அந்த ஜாதகம் ஜோசியத்துலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒருத்தர் சாக போறாங்கன்னா முன்கூட்டியே என்னால கெஸ் பண்ண முடியும். வித்தியாசமா ஒரு ஸ்மெல் வரும். அது மூலியமாவே ஒருத்தர் சாக போறத நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்றாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சமாதானப்படுத்தும் போது அந்த புக்கோட பேஜ் எல்லாம் டர்ன் பண்றாரு. தேங்க்யூன்னு மட்டும் சூர்யா எழுதி இருக்க மாட்டாரு. அவரோட சிம்பிளையும் போட்டிருப்பாரு. அந்த சிம்பிளை ஹஸ்பண்ட் பார்த்துட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. சரி சூர்யா ஸ்டே பண்ணோம் அவ்வளவுதானே, ஸ்டே பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சட்டுன்னு அவர் அசரும் போது புக்கை வாங்கிடுறாங்க. நல்ல வேலை அவர் பார்க்கலன்னு யோசிக்கிறாங்க. சூர்யா ஒரு பிசினஸ் மேனா மாறினது அர்ஜுனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது நடந்ததுன்னு கேக்குறாரு. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குன்ற மாதிரி சூர்யா ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு நார்த் இந்தியனா பார்த்திருப்பாரு. அது கொரோனா டைமா இருக்கும். அந்த நார்த் இந்தியனோட சொந்தக்காரங்களாம் கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. இவர் எப்படியாவது காப்பாத்தலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. அவருமே அதுல இருந்து தேறி வந்திருப்பாரு. இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, இவனுக்கு நிறைய தரணும்ன்ற மாதிரி கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்பை தந்திருப்பாரு. அப்படி தந்தவர் ஒரு மாசத்திலேயே போய் சேர்ந்துட்டாரு. அந்த சொத்து எல்லாம் ஏன் சொத்தா மாறிடுச்சு. இப்ப பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் இருக்கார்ல, இவரோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை பத்தி எல்லாம் சொல்றாரு. மச்சான் இதுக்கு நீ ஃபண்டிங் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு சூர்யா என்ன சொல்றாருன்னா, தெரியாத விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாதுடா, தெரிஞ்ச விஷயத்த பேலன்ஸ் பண்ணி நான் காசை மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன், என்னால இல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் அர்ஜுன் இருக்கார்ல, இல்ல மச்சான் இது நல்லா வரும்டா, கொஞ்சோண்டு காசு தந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசி அவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃபுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தெளிவா சொல்றான்ல, திரும்ப திரும்ப நீ எதுக்காக கெஞ்சிட்டு இருக்க, இப்படி கெஞ்சுறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்றதுல அர்ஜுனுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. வெளியே பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்பதான் ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே வெளியே வருது. அர்ஜுனுமே சகாயத்தை கூப்பிட்டு காட்டுறாரு. நானே இது நடக்கும் போது உனக்கு காட்டணும்னு நினைச்சேன், பார்த்தா இப்ப நீ எனக்கு காட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சகாயம் பேசுறாரு. சகாயம் அந்த பட்டாம்பூச்சிக்கே பேர் வச்சு பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா உன்னை பறக்க விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கௌரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. நீ போய் எப்படி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னால நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் அர்ஜுன் உன்ன மாதிரி மோசமானவன் இல்ல, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க போல, அதனால தான் திட்டுற மாதிரிலாம் சூர்யா கிட்ட பேசுறாங்க. இந்த சமயம் சகாயமும் அர்ஜுனும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சகாயம் என்ன சொல்றாருன்னா, நான் வளர்க்குற பட்டாம்பூச்சி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பறக்க விடுவேன், அது சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வந்து பார்த்துட்டு தான் சாகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி அர்ஜுன் இந்த இடத்துல ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அர்ஜுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாருல, நம்ம மேலதான் தப்புன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. நீ சொன்னது சரிதான், நான் தான் தேவையில்லாம கெஞ்சிட்டேன் மச்சான் சார்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சூர்யாவும் சாரியை ஏத்துக்கிறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக லெட்டர் எழுதி வச்சாங்கல்ல, அந்த லெட்டர் அங்கதான் இருக்கு. அர்ஜுன் பார்த்துட்டா பிரச்சனை, இப்போதைக்கு சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த லெட்டரை எடுக்கணும் ட்ரை பண்றாங்க. இவங்களால எடுக்கவே முடியல. ஒரு கேப் கிடைக்கும் போது சூர்யா சட்டுன்னு அந்த லெட்டரை எடுத்துறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்போ இங்க வேலை பார்க்குற சகாயம் நாளைக்கு காலையில வரன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த சூர்யா காலேஜ் படிக்கும் போது பிளே பாய் போல நிறைய பொண்ணுங்க கூட பழகி இருப்பாரு போல. அப்பயே அத்தனை பொண்ணுங்க கூட பழகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் யாராவது லவ் கிவ்னு பண்ணியாடா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு. ஒரே ஒரு பொண்ணை கடைசியா லவ் பண்ண, அதுக்கப்புறம் யாரையும் நான் பண்ணலன்னு சொல்றாரு. யாரை மீன் பண்ணி சொல்றாருன்னா கௌரிய மீன் பண்ணி தான் சொல்றாரு. இந்த விஷயம் கௌரிக்கும் புரியுது. ஆனா கௌரி இருக்காங்கல்ல, சட்டு நீங்க இருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கதவை சாத்திடுறாங்க. அவர் மேல பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த புக்கை தூக்கி எறியறாங்க. அங்க இருக்க டாய்லெட்ல போய் அந்த புக்கு விழுந்துருது. சவுண்ட் கேக்குதுல, அர்ஜுன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. புக்கு நனைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ அர்ஜுன்மே நான் காய வச்சு கொண்டு வரேன்ற மாதிரிலாம் அதை வாங்கிட்டு போறாரு. இப்ப சூர்யாவும் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. உன் மேல கோவத்துல தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, இப்பயும் உன்னை எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த அர்ஜுன் இருக்கார்ல, புக்கை அவன்ல வச்சிருப்பாரு. கொஞ்சம் காய வைக்கலான்னு இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா அந்த புக்கு எரிய ஆரம்பிச்சிருது. சாரின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ஒய்ஃபும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப புக்கு எரியறத அணைக்கிறதுக்காக அவர் திங்ஸ் எடுக்கிறதுக்கு போறாரு. அந்த சமயம் சூர்யா இருக்கார்ல, இவங்க எழுதி வச்சிருக்க லெட்டரையும் அந்த போட்டு எரிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல அந்த இடத்துல புக்கு எரிய ஆரம்பிச்சிருது. அப்பதான் அர்ஜுன் வராரு. சாரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பரவாயில்ல விடு அர்ஜுன், அந்த புக்கெல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த புக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்டைரக்டா நீ எனக்கு தேவையில்லைன்னு சூர்யாக்கு தான் இவங்க சொல்றாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சா என்ன, ஜாலியா பார்ட்டி மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரி சூர்யா கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. வீட்டுல ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர் தனியா கோல்ஃப் விளையாண்டாரு பாத்தீங்களா, இப்ப 3 பேருமே சேர்ந்து விளையாடலான்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க.
கரெக்டா போட்டவங்க ஏதாவது டாஸ்க் மாதிரி தரணும், அதை மத்தவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. சூர்யா கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்றத சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் கேக்குறாரு. இவன் என்ன கேக்குறான்ற மாதிரி சூர்யா பயப்படுறாரு. நம்ம கூட தான் அவளும் காலேஜ்ல படிச்சான்ற மாதிரி சொல்றாரு. யாருன்னு அர்ஜுன் கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. சரி இப்ப மட்டும் நான் கரெக்டா கோல் போட்டேன்னா நீ சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கோல் போடுறன்ற மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அர்ஜுனால கோலை சரியா போட முடியல. இப்ப அர்ஜுன சொதப்பிட்டார்ல, அதனால அர்ஜுனுக்கு இவங்க டாஸ்க் தரலாம். அர்ஜுனுக்கு இப்ப சூர்யா இருக்கார்ல, இதுதான் செவரு, ஆனா இதை ஒரு பொண்ணா நினைச்சுக்கணும், பயங்கரமா கிஸ் பண்ணணும், கிஸ் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுனுக்கு அதை பண்றதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. சரி பண்றன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணை எப்படி கிஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரசிச்சு ருசிச்சு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற இந்த கௌரிக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. ஆக்சுவலா இவரு இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு வாட்டி கிஸ் பண்றதுக்கு வந்தார்ல, இவர் கிஸ் பண்ணியிருந்தா இப்படிதான் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. அதை பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுன் நிறுத்துன்னு சொல்றாங்க. அர்ஜுன் நிறுத்தவே மாட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, போதும் நிறுத்துன்ற மாதிரி இவங்க புடிச்சு தள்ளி விடுறாங்க. எதுக்காக தள்ளி விட்ட, நான் டாஸ்க் தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டுட்டு இருக்காரு. கௌரியா இந்த கேம் போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் கரெக்டா ஒரு வாட்டி கோல் போடுவேன், அவன் கிட்ட நான் ஏதாவது கேட்பன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கோல் போடுறதுக்காக வராரு. ஒன்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து சூர்யா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதை கண்டுக்காம இவருமே எய்ம்லாம் பண்றாரு. அப்படி எய்ம் பண்ணி அடிக்கிறவரு கீழே கூட அடிக்க மாட்டாரு, ஜன்னலை உடச்சிட்டு போற அளவுக்கு அடிச்சிடுறாரு. இப்ப அந்த பாலே வெளியே போயிருது. இதெல்லாம் பாக்குற சூர்யா சிரிச்சு கிண்டல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுனுமே கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பெருசா எடுத்துக்காம ஜாலியா எடுத்துக்கிறாரு. இப்ப 3 பேருமே வீடு மாதிரிலாம் எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்தவங்க ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது தான் கௌரி உங்களோட அக்கா கதையை சொல்றாங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. 12th எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. கண் முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அப்பத்துல இருந்து அக்கா உடஞ்சு போயிருப்பாங்க. வாழ்க்கையிலேயே நம்பிக்கை போயிருக்கும். அதனால தான் துறவி மாதிரி என்னோட அக்கா மாறிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அக்கா அப்படி மாறினதுல இருந்து தங்கச்சியை பாக்குறதுக்கு பெருசா வரமாட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் இருக்கார்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாரு. அப்படி போனவர் கதவை திறந்து வச்சுட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கௌரியும் சூர்யாவும் சேர்ந்த மாதிரி வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. சூர்யாக்கு இன்னமும் இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப விட்டுட்டு போனல, இப்ப எதுக்காக இப்படி பேசுறன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு. அதனால தான் விட்டுட்டு போற நிலைமை ஏற்பட்டிருக்கும். புரிஞ்சுக்கோ, சத்தியமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் கௌரியும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவங்களுக்குமே சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா சூர்யா விட்டுட்டு போனோன்னு திரும்பி அவன் கண்டிப்பா வருவான், அவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு 3 மாப்பிளையை செலக்ட் பண்ணிருப்பாங்க. 3 மாப்பிளையை இவங்க மீட் பண்ணி பேசும்போது அர்ஜுன் கிட்ட பேசியிருப்பாங்க. அர்ஜுன் சூர்யா கூட படிச்சவரு, சூர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றது தெரிய வந்திருக்கும். அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூர்யா கல்யாண தண்ணிக்கு வருவார்ல, சூர்யாவை நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அர்ஜுனை புடிச்சலாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அர்ஜுனை உங்களுக்கு பெருசா பிடிக்காது, ஒரு வைபே செட் ஆகாத கேரக்டரா தான் இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் சொல்றாங்க. உண்மையதான் சொல்றியா, இன்னமும் நீ என்ன மிஸ் பண்றியா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீ டைவர்ஸ் பண்ணிரு, நம்ம 2 பேர் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல அக்கா தானே கதையா கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா இதெல்லாம் கேட்டு நீ என்ன ஜட்ஜ் பண்றல அப்படின்ற மாதிரி அக்காவை பத்தி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ணல, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா தூக்கத்துல இருக்க அர்ஜுன் கண் முழிச்சிடுறாரு. இங்கேயே தூங்கிட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரு. அந்த சமயம் கௌரி எமோஷனலா பேசி சட்டுன்னு பக்கத்துல இருக்க இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருமே அக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டாரு. இதை அர்ஜுன் பாத்துருவாரா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அர்ஜுன் வர வழியில ஒய்ஃபோட ஷாலை பாக்குறாரு. ஒய்ஃபு கூட இன்னும் ரொமான்ஸே பண்ணல, ஒய்ஃபு கூட ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த ஷாலை வச்சு இவர் இமேஜின்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபு கூட டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுன் வெளியே வராரு. ஆனா அந்த சமயம் இவங்க 2 பேருமே விலகி தான் இருப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க விலகி இருப்பாங்க. இப்ப வந்த அர்ஜுன் இருக்கார்ல, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீ அடிச்சல அந்த பாலை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் இப்பதானே ஒய்ஃபோட ஷாலை பார்த்து ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தாரு. அதனால ஒய்ஃப் கிட்ட அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஒண்ணா இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. வீட்டுல சூர்யா வேற இருக்கான், இப்பெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம இன்னொரு நாளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோட மனசை மாத்தி அனுப்பி விடுறாங்க.
இவ எதுக்காக நம்மள நெருங்கவே விட மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அர்ஜுனும் இங்க இருந்து படுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சூர்யா உள்ள இருந்து கவனிக்கிறாரு. இப்ப அர்ஜுன் போனதுக்கு அப்புறம் திரும்பி சூர்யா இருக்கார்ல பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு. இந்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னோட லைஃப்ல எந்த ஒரு பொண்ணும் கிடையாது, நீ மட்டும் தான் இருக்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இதுக்கு முன்னாடி எக்ஸா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் வருது. இன்னமும் இவ கூடயும் டச்ல நீ இருக்க, என்னையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குற, ஒரு நிமிஷம் ஒன்னையே நம்ப வச்சிட்ட, ஆனா இதுக்கப்புறம் உன்னை நம்பி நான் ஏமாற மாட்டேன், எனக்கு அர்ஜுனே போதும், நீ என்னோட லைஃப்ல வரவே வராதன்ற மாதிரி திட்டிட்டு வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. உன்னை நீயே ஏமாத்திக்கிற, அர்ஜுன் உனக்கு செட் ஆக மாட்டான், நான் தான் செட் ஆவேன் அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா சொல்றாரு. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவங்களுமே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனை எப்ப பாரு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி கௌரிக்கும் ஒரு கில்ட் இருக்கதான் செய்து. இப்ப படுக்கிறதுக்காக வரும்போது அவருக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல படுத்து தூங்குறாங்க. காலையில சமயம் சகாயம் வந்துடுறாரு. ஒரு பட்டாம்பூச்சி வந்தது பாத்தீங்களா, அதை பறக்க விடலான்னு பறக்க விடுறாரு. டே சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சூர்யா இருக்கார்ல, சுத்தி பாக்குறதுக்கு எந்த இடம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே சூர்யா கிட்ட இதுக்கப்புறம் பேசவே கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. சூர்யா இருக்கார்ல, நான் சுத்தி பாக்குறதுக்கு போறேன், நீ வரியான்னு அர்ஜுனை பார்த்து கேட்கிறாரு. அர்ஜுன் பசில்லாம் ஜாயின் பண்ணோம், நான் வரலன்னு சொல்றாரு. ஆனா பசில இவரால சால்வ் பண்ண முடியல. சரி நானும் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ ஒரு பசிலோட பீஸ் மட்டும் அவரோட பேண்ட்ல ஒட்டின மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப கௌரியும் கண்ணாடியை அதே மாதிரி பிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா வேற கண்ணாடி தான் இருக்குன்னு ரெடி பண்ண வந்தவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு அதே மாதிரி கண்ணாடியை தான் பிக்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது திரும்பி சூர்யாவை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, நம்ம லைஃப்க்கு அர்ஜுன் தான் சரின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த பட்டாம்பூச்சி பறந்து போச்சு பாத்தீங்களா, அது தெரியாம கரண்ட்ல பட்டுருது. ஷாக் அடிச்ச மாதிரி பொத்துன்னு ஒரு இடத்துல போகுது. அதாவது அங்க சிலந்தி வலை மாதிரி இருக்கும். அந்த சிலந்தி வலையில போய் இந்த பட்டாம்பூச்சி சிக்கிக்குது. இவங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்க்கிறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறாரு. டே என்னெல்லாம் சுத்தமா நடக்க முடியலன்னு அர்ஜுன் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் நடன்ற மாதிரி இவருமே ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுனால சுத்தமா முடியல, எனக்கு தண்ணி வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இந்த சின்ன பொண்ணோட பாட்டி தான் குறி சொல்றவங்களா இருப்பாங்க. குறி கேட்டுட்டு போறீங்களான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. குறி கேட்டுட்டு போனா என்னன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் அந்த பாட்டியா இருப்பாங்க. அந்த பாட்டியுமே இப்ப அர்ஜுனோட கையை புடிச்சு பார்த்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் கௌரி கிட்ட சொல்றாங்க. கௌரி என்ன பத்தி அப்படியே அந்த பாட்டி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசி ஒரு வருஷத்துல உன் லைஃப்ல யாரோ வந்திருக்காங்க, அதனால தான் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கடைசி ஒரு வருஷத்துல உன் லைஃப்ல நான் தான் வந்தேன், அப்ப என்னால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியான்னு வைஃப் கேக்குறாங்க. நீ மட்டுமா வந்த, நிறைய பேர் வந்தாங்கல்ல, அதுவா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு உயிர் போற ஆபத்தே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வைஃபும் ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஏற்படுது. அக்கா என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வர பாக்குறாங்க. பக்கத்துல வராதன்ற மாதிரி ரூம்குள்ள வந்து இவங்களோட கையை இவங்களே கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இத பாக்குற அக்கா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. சின்ன கட்டா தான் இருக்கும், அதனால அக்காவும் மருந்தெல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி யாருக்கோ கால் பண்ணி அக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் சகாயம் கிட்ட தான் பேசியிருப்பாங்க. இப்ப சகாயத்தை பாக்குறதுக்காக தான் தங்கச்சி கூட்டு வந்திருக்காங்க. இப்ப சகாயம் ஒரு விஷயத்த சொல்றாரு. சாவோட ஸ்மெல் மட்டும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நாள் அந்த ஸ்மெல்லை இவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. எங்க இருந்து ஸ்மெல் வருதுன்னு யோசிக்கும் போது அர்ஜுன் கிட்ட இருந்து தான் அந்த ஸ்மெல் வரும். அப்ப அர்ஜுன் தம்பிக்கு ஏதோ ஆக போகுது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் கௌரி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி சொல்றதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. நிறைய பேர் நடக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த பாட்டி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பண்றதை பத்தி இந்த கௌரி யோசிச்சிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல தங்கச்சியை இவங்க அதே வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க போல. இப்ப தங்கச்சி கண் முழிச்சு இந்த இடத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல தானே ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, அதனால தான் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அக்கா தான் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. அக்கா பக்கத்துல வராத, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, இந்த கத்திய புடின்ற மாதிரி தங்கச்சி கையில கத்திய குடுக்கிறதுக்காக வராங்க. இப்ப தங்கச்சி சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க அந்த கத்திய திருப்பும் போது தெரியாம அக்கா மேல படுற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அந்த கத்திய தூக்கி போடும் போது அங்க இருக்க சகாயம் மேல பட்டு சகாயம் சாவற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே நடந்திருக்காது. நீ தான் அப்படிலாம் நடக்கும்னு யோசிக்கிற, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஒன்னாலாம் யாரும் இறந்து போக வாய்ப்பு இல்ல, அவனோட விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டான், மத்தபடி நடந்ததுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அர்ஜுன் அந்த பரிகாரத்தை பண்ணிரலாமான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சூர்யா இருக்கார்ல, அந்த பாட்டி சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, வேணா இப்படி பண்ணலாம். முதல்ல ஹஸ்பண்ட் கேட்டுட்டாரு, இப்ப நீ ஒய்ஃப்ன்றது அந்த பாட்டிக்கு தெரியாது, நீ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு, உன் ஹஸ்பண்ட் சாக போறதா அந்த பாட்டி சொல்றாங்களா இல்லையான்றதை செக் பண்ணலாம்னு சொல்றாரு.
இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல, செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. நீ வீட்லயே இரு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை பார்த்து குறி கேட்கலான்னு போயிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அந்த பஸ்ல சேர்க்கவே முடியல நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப வேக வேகமா அந்த பஸ்ல சேர்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது. இந்த ஒரு பீஸ் எங்க போச்சுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்களுமே பாட்டியை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல சகாயம் சுத்திட்டு இருக்காரு. நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது, அந்த பட்டாம்பூச்சி இன்னும் என்ன தேடி வரல, அதனால தான் பாக்குறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே பாட்டி கிட்ட போலாமா வேணாமான்ற மாதிரி தோணுது. பாட்டி கிட்டயே போக வேணாம், திரும்பி வீட்டை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவரும் அந்த ஒரு பீஸை தேடும் போதுதான் அந்த சூர்யா சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை பாக்குறாரு. அதுல ஒரு லோகோ இருக்கு. இதே லோகோவை எங்கேயோ பார்த்துமேன்னு யோசிக்கும் போதுதான் எரிஞ்ச புக்ல பார்த்தோம்னு தோணுது. அந்த எரிஞ்ச புக்கு முழுசா எரிஞ்சிருக்காது. ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் இதே லோகோ போட்டிருக்கு, தேங்க்யூன்னு போட்டிருக்கு. நம்ம ஒய்ஃபு கிட்ட இருந்த புக்ல எப்படி அவன் தேங்க்யூன்னு எழுதி தந்திருப்பான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் வந்தோன்னே இதுக்கு என்ன சொல்றேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க சொல்லாம மறைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒண்ணு மண்ணா இருந்ததை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணோன்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவன் அந்த புக்கை தரும்போது தேங்க்யூன்னு எழுதி தந்திருக்கான். நீ என்ன தந்ததுக்கு அவன் தேங்க்யூ சொன்னா, உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் சூர்யா வராரு. இப்ப சூர்யா கிட்டயும் இவர் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. சூர்யாக்கும் எனக்கும் நடந்தது முடிஞ்சு போனது, நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விடுன்ற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல முடிஞ்சு போனதெல்லாம் கிடையாது. நேத்து கூட நாங்க 2 பேருமே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னமும் அவளுக்கு உன்னை விட என்னதான் பிடிக்கும். என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் உன்னையே அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுல அர்ஜுன் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. அப்செட் ஆன அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, சூர்யா இப்பதான் பைக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அந்த பைக்கு சாவியை எடுத்துட்டு இவருமே சூர்யாவோட பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுமே அர்ஜுனை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம அந்த கோல்ஃப் பாலை இவங்க தள்ளி விடுறாங்க. அங்கதானே விழுந்தது, அந்த பாலை தள்ளி விடுறாங்க. அது பிச் பண்ணி போயிட்டு இருக்கு. இவங்களுமே அர்ஜுனை மடக்கி பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ரோட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பாலுமே இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. என்ன இந்த பால் வேற போகுதுன்ற மாதிரி இவங்க வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் வர வழியில அந்த பால் போய் நிக்குது. அர்ஜுன் அதுல இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அதுல இடிச்சு ஸ்கிட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கிட் ஆகி அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் லைஃப்ல வந்தவங்களால் தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால உன்னோட உயிரே போகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம தான் அந்த கேரக்டரு, நம்மளால தான் அர்ஜுனோட உயிர் போயிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இந்த விஷயத்த மாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பாட்டியை திரும்பி பார்க்கலாம்னு நினைச்சா அந்த பாட்டி இப்ப ஜோஷியம் சொல்றதையே ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. அந்த ஒரு வாரம் ஜோஷியம் சொல்லாம இருக்காங்க போல. இப்ப அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்கு ஜோஷியம் சொல்லன்னு கேட்கும் போது இந்த பாட்டி ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இந்த பாட்டிக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. வர எல்லார்கிட்டையும் வேணும்ட்டே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிட்டை போடுவாங்க. அதுக்கு பரிகாரம்ன்ற மாதிரி ஒரு 10,000 ரூபாயில ஒரு பூஜையை பிளான் பண்ணுவாங்க. அது மூலியமா நிறைய காசெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே பிட்டை தான் அர்ஜுன் கிட்டயும் போட்டிருப்பாங்க. அந்த அர்ஜுன் திரும்பி வருவார்னு நினைச்சா அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே இந்த பாட்டி உடஞ்சு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டி சொன்ன மாதிரிலாம் நடக்கல, சாதாரணமா தான் நடந்திருக்கு. நம்ம தான் தேவையில்லாம கில்ட்ல கஷ்டப்படுறோம் போல அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. தங்கச்சிக்கு இந்த விஷயத்த மட்டும் புரிய வச்சிடணும்னு அக்கா நினைச்சாங்கல்ல, இப்ப புரிய வச்சிட்டோன்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அது என்னன்னா, சின்ன வயசுலயே உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம், நம்ம கூட போகும்போது தான் அது நடந்ததுன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவங்களோட குரு கிட்ட சொல்லியிருப்பாங்க, நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி குரு தான் புரிய வச்சிருப்பாரு. அதை தான் உனக்கு புரிய வச்சன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இந்த சமயம் பக்கத்துல ஒரு பொண்ணு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பீஸ் கிடைக்குது. இது என்ன பீஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த பீஸ் தான் பசில் பீஸா இருக்கும். அதை தாமான்ற மாதிரி இவங்களும் வாங்கிக்கிறாங்க. சகாயம் திரும்பி அந்த பட்டாம்பூச்சியை பார்க்கணும்னு நினைச்சார்ல, இப்ப அது பறந்து போறத பாத்துடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் விட்டு வச்சிருக்க அந்த ஒரு பிளேஸ்ல இந்த பசில உட்கார வச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா உட்காந்துருது. ஆக்சுவலா அவர் பேண்ட்ல மாட்டுச்சு பாத்தீங்களா, அதுதான் அங்க போய் விழுந்திருக்கு. திரும்பி இவங்க கிட்டயே கிடைச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு 3 மாசம் ஓடிடுது. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப நார்மலா இவங்களோட லைஃபை இவங்க லீட் பண்றாங்க. ஏன்னா பசங்க பால் கேட்டா இவங்க முன்னாடி பயப்படுவாங்கல்ல, இப்ப நார்மலா அந்த பால் எல்லாம் பசங்க கிட்ட தூக்கி போடுறாங்க. இப்ப நிம்மதியா இங்க இருந்து நடந்து போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.